சித்தப்பா, சித்தி. இவ்வளவு தூரம் சிரிச்சு பேசிக்கிட்டு பிடிச்ச கைய விட மாட்டேங்கிறாரே, இவர் யார் தெரியுமா? தெரியலையே சித்தப்பா. என்னம்மா, என்ன மறந்துட்டேன்? சின்ன வயசுல இந்த கைய எத்தனை தடவை பிடிச்சிருக்கேன். நான் தான் உன் ஃபேமிலி டாக்டர் ஒட்டக்குத்தர். ஹலோ ஒட்டக்குத்தர் அங்கிள், ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க. நீ கூடதாம்மா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியா இருக்க. முழுசா மாறிட்டியே. மேல்நாடு ஒண்ணு அப்படியே மாத்திருச்சு. ஆமா, படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? ஓஎஸ். ஆமா, உங்க சித்தப்பா சித்தியை மட்டும் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அது போன வருஷம் எங்க வெட்டிங் ஆனிவர்சரி ஆல்பத்தை லண்டனுக்கு அனுப்பி வச்சிருந்தோம். அத வச்சுதான் கரெக்டா கண்டுபிடிச்சேன். இல்லையா சித்தப்பா? ஆமா ஆமா. நீ உமாவை கூட்டு போய் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி நான் அப்புறம் பாக்கிறேன். ஆமா அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. நினைச்சா உடனே பிடிச்சிடணுமா? இல்லன்னா என்னால நிக்க முடியாது.
சாப்பிட வரலையாப்பா? எனக்கு பசிக்கலப்பா. ஏன்பா அப்படி சொல்ற? மனசு சரியில்லை. எதனால மனசு சரியில்லை? சின்ன வயசுல நானும் இளையராணியும் 24 மணி நேரமும் விளையாடிக்கிட்டே இருப்போம். அந்த கூட்டத்துல என்ன பார்த்து ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கேன்னு கேட்கவே இல்லை. என்ன கவனிக்காமலே போயிட்டாங்கப்பா. 7-8 வருஷம் சீமைக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்காக ஏன்பா பட்டினி கிடக்குற? இல்லப்பா, எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. விருந்தாளிகள் எல்லாம் போன அப்புறம் அவங்க நிச்சயம் என்ன தனியா கூப்பிட்டு பேசுவாங்க பாருங்க. அப்படியா? உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? பின்ன ஏன் பட்டினி கிடக்குற? அட வாப்பா சாப்பிட போலாம். ஒரு
ஐயோ எஜமானியம்மா எஜமானியம்மா, நீங்க இந்த அடிமை வீட்டுக்கு வர்றதா? ஐயோ ராஸ்கல், அவங்க கூட வேணா சேர்ந்து விளையாடுறது. அவங்க யாரு? நமக்கு சோறு போடுற எஜமானிடா. இந்த எஸ்டேட்டுக்கு சின்ன ராணிடா. நம்ம அந்தஸ்து என்ன, அவங்க அந்தஸ்து என்ன? அவங்க விட்டுருங்க, நானா தான் வந்தேன். உன்னை இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறான்டா. அவங்களோட சேர்ந்து நீ விளையாடலாமா? உனக்கு தகுதி உண்டாடா? எஜமானியம்மா நிக்கிறீங்களா? உட்காருங்க. அப்பா வேணாப்பா, என்ன விட்டுருப்பா. நீ செஞ்சது பெரிய தப்பு. உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எஸ், என் பொண்ணோட முதுகுல சூடு போட்டியே, அதுக்காக இல்ல. இந்த பிஞ்சு உள்ளத்துல ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை ஏற்படுத்த நினைச்சியே, அதுக்காக உன்னை மன்னிக்கவே மாட்டேன். மாடையா, குழந்தைங்க விளையாடும் போது அந்தஸ்து அது இதுன்னு சொல்லி அவங்கள பிரிச்சு வைக்க பார்த்தேன். உன்னை நிக்க வச்சு நானே சூடு போடுவேன். இவ இளையராணி இல்ல. அப்பா அப்பா வாசு, ஏன்பா இப்படி ஓடி வர்ற? நம்ம மாளிகைக்கு இளையராணின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்காளே, ஆமா, அவ உண்மையான இளையராணி இல்ல. என்ன ராமையா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா கபாலி, ஆமா. இத பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ நிச்சயமா போலிதான். இந்த விஷயத்தை பத்தி சின்ன சேதுபதி எஜமான்கிட்ட நான் நேரடியா பேசணும். ஒரு நிமிஷம் இரு. ஐயா தனியா இருக்காரா இல்ல இந்த போலி கூட இருக்காரான்னு பாத்துட்டு வந்துரு. பாத்துட்டு வா. வாயா, கதவை தட்டிட்டு வரக்கூடாதா? இதை விட தடப்பற விஷயம். ஏய் உள்ளப்பா, போடினா. டார்லிங், இவன் என்ன உள்ள போடிங்கிறான். நீ என் முதலாளி படுக்கைக்கு 100வது ஆள். அவர் நம்பிக்கைக்கு நான் ஒரே ஆள். மரியாதையா உள்ள போ. இங்க பாரு, இவன் எனக்கு வெறும் போட் டிரைவர் மட்டும் இல்ல, சகலமும் இவன் தான். போ போ. என்ன விஷயம்? ராமையா, கூடவா. எதை வச்சு இங்க வந்திருக்கிறவ இளையராணி இல்லன்னு சொல்ற? சொல்லு ராமையா, தைரியமா சொல்லு. இளையராணி முதுகுல சூடு போட்ட தழும்பு ஒண்ணு இருக்கணுங்க. அதுவும் இந்த கையால நான் போட்டு சூடுங்க. இப்ப அந்த பொண்ணு முதுகுல அந்த தழும்பு இல்ல. அவ நிச்சயமா போலியா தான் இருக்கணும். எஜமா, அவ உங்களையே ஏமாத்தி இருக்கா. எஜமா, அந்த பொண்ணை எப்படியாவது போலீஸ்ல அவ பிடிச்சு கொடுத்தா. வர நீ சாமர்த்தியமாக நடந்துக்க மாட்டேங்கிற. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? தழும்பு விஷயத்தை நான் தான் மறந்துட்டேன். நீயாவது ஞாபகப்படுத்திருக்க வேண்டாம்? முதுகுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ண கூடாது. அதை விடு. உண்மையான இளையராணி ஃபாரின்ல இருந்து வரா, டெல்லி ஏர்போர்ட்ல மடக்கிடுன்னு சொன்னேன். அதையும் கோட்டை விட்டுட்டேன். அதான் சொன்னானுங்களே, அவ எப்படியும் தந்திரமா தப்பிச்சு போயிட்டான்னு. அவ எந்த நேரத்துல இங்க வந்து நிக்க போறாளோ, என்னென்ன குழப்பங்கள் பண்ண போறாளோ. சரி சரி, இந்த ஆளை இந்த தீவிலிய யாருக்கும் தெரியாம எங்கேயாவது புதைச்சிடு. சரிங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நான் தலையிடாதுன்னு. நீ ஏன் எங்க வந்த? எங்க பகல் வேஷம், பித்தலாட்டம், பொய் கையெழுத்து, பொம்பளை ஷோக்கு, இதை தவிர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா?
நீங்க திருந்தவே மாட்டீங்களா? யாரோ ஒரு போலியை கொண்டு வந்து உண்மையான சின்ன ராணின்னு சொல்லி ஊரையே ஏமாத்தினது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்திட்டீங்களே. இந்த ஜமீனுக்கெல்லாம் உண்மையான அதிபதி எங்க அக்காவும் அவங்க புருஷனும். அவங்களும் அவங்க 6 வயசு குழந்தையும் சிம்லால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அது உண்மைதானா இல்ல அவங்களையும் கொண்டுட்டீங்களா? ஏன்னா 4-5 வருஷமா அவங்களை என் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்களே, அதான் கேக்குறேன். மறுபடி ஆஸ்துமா பேஷண்ட் என் பெருந்தன்மை உன்னை இந்த மாளிகையில சுதந்திர பறவையா நடமாட விட்டுருக்கேன். இப்படி அடிக்கடி என் விஷயத்துல தலையிட்ட இந்த அறைக்குள்ளேயே உன்னை கூண்டு கிளியா அடைச்சு வச்சிடுவேன். ஜாக்கிரதை. வாசு, வாசு, சின்னையா, உங்க அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். இந்த ஜமீன் உப்பு தின்னவங்களையே உங்களை விட நன்றியோட வேற யாராலையும் இருக்க முடியாது. நாளை காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். போலி இளையராணியை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். சரிங்க. இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஓகே? இவனை கைய கார கட்டி கடல்ல போடு. கிரைம் பிரான்ச் சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் விக்டர் சாலமனை ரூமுக்கு வர சொல்லுங்க. என்ன மாறப்ப தேவை? ஏதாவது விவகாரங்கள் உண்டா? நம்மளை பத்தி யாராவது சந்தேகப்படுறாங்களா? இன்னும் யாரும் சந்தேகப்படலைங்க. மாசம் மாசம் வந்துட்டு போறாரு. இவர் யாருன்னு உங்களை பத்தி என்கிட்ட கேட்பானுங்க. எங்க அண்ணாத்த பெரிய சண்டியரு, வெளியூர்ல இருக்காருன்னு சொல்லிடுவேன், நம்பிடுவானுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் சரியா பேசணும், உள்ள வரீங்களா? உங்களை தான். உங்ககிட்ட கொஞ்சம் சரியா பேசணும், உள்ள வரீங்களா? நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? இவங்க சொன்ன வேலையை செய்யலையா? இவங்க போடுற சாப்பாட்டை சாப்பிடலையா? இதுவரைக்கும் இந்த சேரில நான் யாருங்கிறது யாருகிட்டயாவது சொல்லி இருப்பேனா? ஏப்பா இப்படி ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் என்ன அடிச்சு சித்திரவதை பண்ற? பொண்ணு முதுகுல ஒரு தழும்பு இருக்குங்கிற விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லல? தடும்பா? ஆமா, எனக்கே அது மறந்து போச்சுப்பா. மறக்கல, மறைச்சிட்டு. அந்த முக்கியமான விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சதுனால நான் அனாவசியமா 2 கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. கொலையா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். நான் உடுத்திருக்கிற துணி மட்டும் போதியா? என் மனைவியும் 2 பிள்ளைகளையும் எங்கேயா மறைச்சிருக்க? அவங்க என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஒரே நாள்ல சொத்தெல்லாம் என் பேர்ல வந்துட்டா வக்கீல், ஆடிட்டர், பேங்க் ஏஜென்ட் எல்லாரும் என் பேர்ல சந்தேகப்படுவாங்க. விஷயம் விவகாரம் ஆயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு அவர் அப்படியே இருக்கட்டும். அப்போ இதுக்கு என்னதாங்க முடிவு? இவனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இதே இடத்துல உன் பாதுகாப்புல இருக்கணும். இவனுடைய மனைவி மெட்ராஸ்ல சகுந்தலா பாதுகாப்புல இருக்கணும்.
இவனுடைய சின்ன பொண்ணு ஸ்ரீரங்கத்துல முனியாண்டி பாதுகாப்புல இருக்கணும். நடுவுல இருந்து உனக்கு அடிக்கடி கட்டளை இட்டுக்கிட்டு இருப்பேன். அதே சமயத்துல இவனுடைய பெரிய பொண்ணை நான் தேடி கண்டுபிடிப்பேன். இப்போதைக்கு தான் முடிவு. சரிங்க. கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டேங்க. ஆரப்பா இந்த அவன் செலவுக்கு. ஜாக்கிரதையா பாத்துக்க. அப்ப நான் வரட்டும். ஓ நல்ல காலம் தம்பி. நான் அன்னைக்கு மீன் பிடிக்க அந்த பக்கமா போனேன். ஒன்ன பார்த்தேன். படுபாவி பசங்க சொத்துக்காக ஆசைப்பட்டு கொலை கூட பண்ணிடுவானுங்க போல இருக்கு. நானாவது வயசு பையன், வேதனையை தாங்கிக்குவேன். ஆனா எங்க அப்பா என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியல. அவங்கள நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். முதல்ல காயம் குணமாகட்டும், அப்புறமா பழிக்கு பழி வாங்கிக்கலாம்.
என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி. அந்த வாசு வந்ததுல இருந்து எங்களை எல்லாம் மறந்துட்டேன். அவர் மேல உனக்கு ஆசை தானே? சொல்லுடி, சொல்லு. போங்கடி, நான் அவரை காதலிக்கிறேங்கிற உண்மையை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உமா, நான் தான் உன்ன ரூம்ல இருக்க சொன்னேன். நீ கீழே இறங்கி வந்த? காஃபி சாப்பிட வந்தேன். ரூம் பாய் கிட்ட சொன்னா ரூம்ல கொண்டு வந்து தர்றேன். ரூம்ல எவ்வளவு நேரம் அடைஞ்சு கிடக்குறது? ரொம்ப போர் அடிச்சது. ஓ நோ நோ, உன்னை சுத்தி இருக்கிற ஆபத்து உனக்கு தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கிற சில தகவல்களை உன்கிட்ட சொன்னா நீ அதிர்ச்சி அடைஞ்சிருவ. இத பாருமா, உங்க அப்பா, அம்மா, தங்க யாருமே சிம்லாவுல இப்ப இல்ல. எப்பவுமே இருந்தது கிடையாது. என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் லண்டன்ல இருந்தப்போ சிம்லால இருந்து வாரம் அவங்க கைப்பட எழுதின லெட்டர் எனக்கு நல்லா தெரியும் சார். மெதுவா மெதுவா. உமா, இப்ப அந்த சிம்லா அட்ரஸ்ல யாரோ 2 தடியங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டா எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க உண்மைய அவங்க சொல்லிடுவாங்கல்ல? அவங்களை அரெஸ்ட் பண்ணினா அவங்களுக்கு பின்னாடி வேலை செய்யற கிரிமினல் மூளை சுதாரிச்சிருமே. ஆமா சார். அப்புறம் மத்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். நாங்க உங்க ஆடிட்டர், லீகல் அட்வைசர், பேங்க் ஏஜென்ட் எல்லாரையுமே சந்தேகப்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். வாரம் உங்க அப்பா கையெழுத்து போட்ட செக் பேங்க்ல பாஸ் ஆகுது. உங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு அவங்க கையெழுத்து போட்டு லீகல் அட்வைசர் உதவியோட விற்பட்டு இருக்கு. போன மாசம் கூட உங்க ஆடிட்டர் உங்க அப்பா அம்மாவோட கணக்குகளை இன்கம் டாக்ஸ் ஆபீஸுக்கு சப்மிட் பண்ணிருக்காரு. சார், இப்ப என்ன சார் செய்யறது? என் சிஐடி வேலைக்கே ஒரு சவால். மெதுவா தன் சிக்கல் அவுக்கணும். முதல்ல இந்த ரோஜா தீவுக்குள்ள எப்ப நுழையணுங்கிறத பத்தி முடிவு செய்யணும். வணக்கம். நான் தான் எங்க பாப்பா சிறுவர் மாத இதழ் பத்திரிகையோட எடிட்டர். என் பேர் பாப்பா. நீங்க எல்லாம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கெல்லாம் உங்க பத்திரிகையோட வாசகர்கள். நீங்க உங்க பத்திரிகையில வெறும் நீதி கதைகளையே போட்டு போர் அடிக்கிறீங்க. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு காதல் கதைகளை எப்ப போட போறீங்க? எவ்வளவு நாளைக்கு காக்கா நரி கதைகளே படிக்கிறது? நரி காக்கா கிட்ட வடை கேட்டதுக்கு பதிலா ஐ லவ் யூ சொன்னா எப்படி இருக்கும்? நரி ஜாதிலயும் அதுக்கு எதிர்ப்பு, அக்கா ஜாதிலயும் அதுக்கு எதிர்ப்பு. 2 ஜாதியை தூக்கி எரிஞ்சிட்டேன். அக்கா நரியும் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? உங்க யோசனையை நான் வரவேற்கிறேன். கூடிய சீக்கிரமே காக்காய்க்கு நரிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க பத்திரிகையில துப்பறி கதையெல்லாம் எழுதுறாரு சின்ன பையன் ஒருத்தரு. அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு... இப்ப இல்ல, 30 வருஷமாவே இருக்கு. நானு அவரை புருஷன் மண்டாட்டிப்பா. ச்சே, இவ்வளவுதானா? நாங்க ஏதோ சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைச்சோம். நாங்க வரோம். என்ன ரவி? அம்மா, இதெல்லாம் வாசகர்கள்ட்ட இருந்து வந்த கடிதங்களா? ஆமாம்மா. சின்ன பையன் சார் கூட ஒரு லெட்டர் வந்தது. ஸ்டாம்பு கூட ஒட்டல. நான் தான் பணம் கட்டி வாங்கினேன். அப்படியா? ஆமாம்மா. யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம்? துப்பறியும் கதைகள் எழுதுற சின்ன பையன் சாருக்கு. நான் இதே ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கேன். என் வயசு 8. என் பேரு ரமா. எங்க வீட்டுல அப்பா அம்மாங்கிற பேர்ல 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எனக்கு நிஜமாவே அப்பா அம்மா இல்ல. என்ன அந்த வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸ்டாம்ப் ஒட்ட கூட வழி இல்ல. ஒரே ஒரு கசங்கன கவர் மட்டும் கிடைச்சது. அதுல இந்த லெட்டரை உங்களுக்கு அனுப்பி இருக்கேன். உங்க கதைகள்ல எத்தனையோ பேரை காப்பாத்தி இருக்கீங்க. அதே மாதிரி என்னையும் வந்து காப்பாத்துங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் விலாசம் இதுலயே இருக்கு. என்ன இந்த இஷ்யூக்கு கதை எழுதுறீங்களா? எல்லாம் கடைசி நிமிஷத்துல எழுத வேண்டியது. அதுவும் கண்ட இடத்துல உட்கார்ந்துகிட்டு. முதல்ல இந்த லெட்டரை படிங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாப்பா, நீ உடனடியா எல்லா வேலையும் சப் எடிட்டர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணு. நாம உடனே இந்த குழந்தையை காப்பாத்துறோம். அதுதான் நமக்கு முதல் வேலை. ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர்.
அங்கிள் ஆண்டி நான் சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் என்ன அடிக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறேன். திமிர பத்தியா? ஆமாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். நான் அன்னை இந்திரா உயர்நிலை பள்ளிக்கூட மாணவி. நான் அன்னை சத்யா உயர்நிலை பள்ளிக்கூட மாணவன். இதே ஸ்ரீரங்கத்துல அன்னை அஞ்சகம் உயர்நிலை பள்ளின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இடம் கிடைக்கலையா? நான் மாணவி. நான் மாணவன். நான் கேர்ள் செக்ஷன். நான் பாய் செக்ஷன். நான் +1. நான் +2. சார் ஒரு நாள் சார், சீக்கிரம் சார், நான் கூட சார், சீக்கிரம் சார். ஏய் ரமா. ரமாதான். இந்த பாரு, நீ லெட்டர் எழுதுனியே அந்த சின்ன பையன் அவர்தான். நான் பாப்பா. நானும் கதையெல்லாம் எழுதுவேன். தெரியும், படிச்சிருக்கேன். அப்புறம் உன் கதையெல்லாம் சீக்கிரம் சொல்லிடு. என்ன நடந்தது? ₹1 அந்த அம்மாவை கூட்டு ஓடு. என்னது ₹1? செக்கெடுத்த செம்மல் சிதம்பரனார், பாடி பறந்த பைங்கிளி பாரதியார், இவர்கள் பிறந்த நாட்டிலே குடிநாளுக்கு ₹1 தானா? திருச்சியிலே காவேரி, மதுரையிலே வைகை, நெல்லையிலே தாமிரபரணி, கரை புரண்டு ஓடும் இந்த தமிழ்நாட்டிலே கொடிநாளுக்கு ₹1 தானா? குத்தியாச்சா? குத்தியாச்சு. இல்ல, குத்திக்கிட்டு இருக்கேன். காஞ்சி கண்டெடுத்த தங்கம் அண்ணா, விருதுநகர் பெற்றெடுத்த வைரம் காமராஜ், பரங்கிமலை பெற்றெடுத்த பாரி வள்ளல் புரட்சி தலைவர், திருவாரூர் கண்டெடுத்த தமிழன தலைவர் கலைஞர், இவர்கள் பிறந்த தமிழ்நாட்டிலே கொடிநாடு ₹1 தானா? குத்தியாச்சா? ஐயோ, அவசரப்படாதீங்க. நீங்க அங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும், உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும், உங்களை பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியணும்னா நீங்க ₹1 மேல போட்டாகணும். குத்தியாச்சா? கொடுக்குறேன். என்ன நீ தொல்லை பண்ணாத. ₹2. நான் இவ்வளவு தூரம் டைலாக் பேசினதுக்கு அப்புறம் மேல ₹2. இந்த யானை உண்டியல்ல போட்ட ₹1. உனக்கு பதிலா நானே உண்டியல்ல போட்டு வச்சுக்க. குத்தியாச்சா? புரிய முடியா? குத்தியாச்சா? குத்தியாச்சு. தொப்பியேடு. கஞ்ச கஞ்சனா? கஞ்சங்கிறது 4 எழுத்து, இவன் 3 எழுத்து. கருமி. உருமி. புலம்புறா தருமி. என்ன உமா இங்க தனியா நிக்கிற? என்ன சார் நீங்க பப்ளிக் பிளேஸ்க்கும் போக கூடாதுன்னுட்டீங்க. ரூம்ல இருந்தாலும் போர் அடிக்குது. அதான் தனியா மொட்டை மாடிக்கு வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? கவலைப்படாத, உனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. என்ன சொல்றீங்க? பால்காரனா, காய்கறி விற்கிறவனா, நியூஸ் பேப்பர் போடுறவனா, எலக்ட்ரிசிட்டி மீட்டர் ரீடிங் எடுக்கிறவனா, இப்படி எந்த ஒரு ரூபத்திலையும் அந்த கோட்டைக்குள்ள அவ்வளவு சுலபமா நுழைய முடியாதுன்னு தானே நாம நினைச்சுட்டு இருந்தோம். ஆமா. ஆனா தினம் ஈவினிங் 5 மணிக்கு செந்தில் நர்சிங் ஹோம்ல இருந்து ஒரு டாக்டர் நர்ஸும் அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு வராங்க. எதுக்கு? ஆஸ்துமா நோயால பீடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சித்திக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. ஆனா தினம் ஒரே டாக்டர் நர்ஸ் போகல, ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் போறாங்க. நாளைக்கு அந்த டாக்டர் நர்ஸுக்கு பதிலா நாம 2 பேரும் போறோம். நான் தான் நர்ஸ். ஏன் சார் நம்ம போற நேரத்துக்கு அந்த ஒரிஜினல் டாக்டர் நர்ஸ் வந்துட்டாங்கன்னா? அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன், வா சொல்றேன். பொன்னி, போலி இளையராணியோட மௌத்திரையை கிழிச்சு உண்மையான இளையராணி எங்க இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாளைக்கு நாம 2 பேரும் ரோஜா தீவுக்கு போறோம். பாவம், ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு வந்திருக்கு. நான் போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ, நீங்களே ஒரு டாக்டர் தாங்க. ஆமா, வாங்க. கட்டி போட்டாங்க. நேருக்கு நேர் கட்டி போட்டிருந்தா உன் முகத்தை பார்த்தா பேசிட்டு இருக்கலாம். இப்படி பின்னாடி கட்டி போட்டுட்டாங்களே. ஐயோ ஐயோ, நீ வேற பராண்டாத, வலிக்குது. பொன்னி, அது வராங்களே, அவங்கதான் செந்தில் நர்சிங் ஹோம்ல இருந்து வர ஒரிஜினல் டாக்டர் நர்ஸும். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. இறங்கு. ஒருவேளை நாம ஒரிஜினல் மடக்கின மாதிரி
நம்மள மடக்க ஏதாவது பிளானா இருக்குமோ? நோ 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 நோ. கலியுகத்துல கை மேல பலன். 1 கிலோமீட்டருக்குள்ள ஜீசஸ் நம்மள தண்டிச்சிட்டாரு. உமா, என்ன? என் பாக்கெட்ல இருந்து சிகரெட் பாக்கெட் எடுத்து ஒரு சிகரெட்டை வாயில வச்சு பத்த வைக்க ஏதாவது சான்ஸ் இருக்கா? நோ சான்ஸ். ஓ காட். இருக்கு. தாடி இருக்கா? இருக்கு. மீசை இருக்கா? இருக்கு. கண்ணாடி இருக்கா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன். போற வழியில பாத்துக்கலாம். ஐயோ, கட்டி போட்டு போறாங்களே. நில்லுங்கடா. சின்ன சேதுபதி ஐயா இருக்காரு? வெளியில போயிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா இருக்காங்களா? இருக்காங்களே. உன் உடம்ப பாத்துக்கப்பா. வா. டாக்டர், அம்மாவுக்கு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சா? ஏம்மா அப்படி கேக்குற? 3 வருஷமா அம்மாவுக்கு போடுற அதே ஊசியை தானே நாங்க போட வந்திருக்கோம். அத போடத்தான் ஏற்கனவே ஒரு டாக்டர் நர்ஸ் மாடிக்கு போயிருக்காங்களே. பொன்னி, நாம தான் உண்மையான டாக்டரையும் நர்ஸையும் அங்கேயே கட்டி போட்டு வந்துட்டோமே. ஆமா. அப்ப இவங்க யாரு? தெரியலையே. ஒரிஜினல் டாக்டர் வரதுக்குள்ள கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து பொட்டிக்குள்ள போடுன்னு சொன்னேன். நீ லேட் ஆக்கிட்ட. இப்ப ஒரிஜினல் டாக்டர் வந்துட்டார். நல்லா மாட்டிக்கிட்டோம். சின்ன பையா, நாம தான் டூப்ளிகேட். கை கால்லாம் உதறணும், உதறது. ஒரிஜினலுக்கும் ஏன் உதறது? இதுல ஏதோ தில்லுமுள்ள இருக்கு. வந்திருக்கிறதும் நம்மள மாதிரி டூப்ளிகேட் தான் நான் நினைக்கிறேன். பாப்பா, இப்ப நீ சொன்னியே, அதுக்கு உன்னை இந்த இடத்தை பிடிச்சு வேண்டாம், பக்கத்துல ஆள் இருக்குது. ஆமா. இப்ப தைரியமா ஏமாட்டலாங்கிறியா? ஹலோ மிஸ்டர் புஜங்கராவ். ஹலோ மிஸ்டர் மாதவராவ். ஹாய் மாயா. ஹாய் ஸ்டெல்லா. ஹாய் ஸ்டெல்லா. ஹாய் மாதவராவ். ஹாய் மாயா. ஹலோ புஜங்கராவ். மிஸ்டர் புஜங்கராவ், நான் தான் டாக்டர் செந்திலுக்கு போன் பண்ணி உங்களை இங்க வரவழைச்சேன். நீங்க போன் பண்ணதுனால தான் நானே வந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன், டோன்ட் மென்ஷன். நாங்க வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அப்ப வாங்க போலாம். அது நல்லா இருக்காது. நாம எல்லாரும் ஜோடியா வெளியில போனாக்க நாங்க மாட்டிக்குவோம். நமக்கு அது டேஞ்சர். நமக்கு நல்லா இருக்காது. அம்மா சீரியஸா இருக்காங்கங்கறதுனால போன் பண்ணி தானே நான் உங்களை வரவழைச்சேன். நீங்க என்ன செய்றீங்க? நேரா மாடிக்கு போறீங்க. அம்மாவுடைய வலது கையை உங்க வலது கையால பிடிச்சுக்கிறீங்க. இடது கையில கடிகாரத்துல நீங்க பல்ஸ பாக்குறீங்க. நாம அக்கறைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 25 நிமிஷம். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பல்ஸ் இறங்கலைனாக்க அம்மாவுடைய கையை விட்டுறீங்க, நர்ஸுடைய கையை பிடிச்சுக்கிறீங்க, நேரா செந்தில் நர்சிங் ஹோம்க்கு வரீங்க. இந்த அம்மா மாதவராவ மாடிக்கு கூட்டிட்டு போமா? புஜங்கராவ். இல்ல மாதவராவ் தான். ஐயோ, புஜங்கராவ்னு நீங்க தான் பேர் வச்சீங்க. இல்ல, நான் மாதவராவ் தான் பேர் வச்சேன். இல்ல சின்ன பையா, புஜங்கராவ். புஜங்கராவ் இல்ல பாப்பா, நான் மாதவராவ் தான் பேர். இப்ப நமக்கு பேரா முக்கியம். டாக்டர் மாதவ புஜங்கராவ் மாடிக்கு போணும், புஜங்க மாதவராவ் வெளியில போணும். இந்த அம்மா புஜங்க மாதவராவ் மாடிக்கு கூட்டிட்டு போ. மாயாவா? ஸ்டெல்லா. மாயா ஸ்டெல்லா வா. ஸ்டெல்லா மாயாவா நீ? சரி வா. போமா. வாங்க சார். வாங்க வாங்க. டாடா. டாடா. வாங்க சார். ஏம்மா இப்படி சொல்றீங்க? பெரிய டாக்டர் சொன்னபடி செய்யுங்க சார். அதுக்கு ஏன் சொல்றீங்க? சொல்லிக்கால். இப்பதானே ஒரு டாக்டர் நர்ஸ் வந்துட்டு போறாங்க. பேசக்கூடாது. பயத்தருங்க. நல்லா தருங்க. சார். ஓ, உனக்கு என்ன? ஐயோ. சார். வெயிட் a minute. சார். I'm sorry. I'm very sorry. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.
உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, பூரண குணமாயிடுச்சு. இனிமே நீங்க ஓடி ஆடி கூட விளையாடலாம். நாங்க வரட்டா? இந்தாங்க நர்ஸ். என்னம்மா? இதுக்கு முன்னாடி வந்த டாக்டர் நர்ஸும் இந்த பையன் இங்க மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இது அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? அதெல்லாம் வேண்டாமா. ஏமா? அவங்கள நாங்க எங்க பாக்குறது? உங்க நர்சிங் ஹோம்ல தானே வேலை பாக்குறாங்க. யாருமா சொன்னாங்க? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. ஆமாமா. நாங்க செந்தில் நர்சிங் ஹோம்ல இருந்து வர்றோம். உள்ள போலாமா? இன்னைக்கு உங்க நர்சிங் ஹோமுக்கு என்னங்க ஆச்சு? ஏற்கனவே 2 டாக்டர் நர்ஸ் வந்துட்டு போயாச்சு. நீங்க 3வது. ஏற்கனவே 2 பேர் வந்துட்டு போயாச்சா? நம்ம டியூட்டி கிளாஸ் நமக்கு தப்பா டியூட்டி போட்டான் போல இருக்கு. ஆமா, போயிடலாமா? போயிடுறதான் பெட்டர். யாரா அது அந்த போட்ல? டாக்டரும் நர்ஸும் வந்துட்டு போறாங்க ஐயா. 3வது டாக்டரும் 3வது நர்ஸும் வந்துட்டு போறாங்க ஐயா. ஹலோ, டாக்டர் ஒட்டகுத்தர் ஸ்பீக்கிங். நான் சின்ன சேதுபதி பேசுறேன். இன்னைக்கு நீங்க எத்தனை டாக்டர் எத்தனை நர்ஸ் அனுப்புனீங்க? ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் தான் அனுப்பிச்சேன். வாட்? ஒரு டாக்டர் ஒரு நர்ஸா? ஆமா. என்ன விஷயம்? நீங்க கொஞ்சம் உடனே வர முடியுமா? உடனே போனை வச்சிட்டீங்கன்னா உடனே வந்துருவேன். தேங்க்யூ. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்காக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்? நர்சிங் ஹோம்ல இருந்து அனுப்பினது ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ். ஆனா இங்க வந்துட்டு போயிருக்கதோ 3 டாக்டர் 3 நர்ஸ். ஆக 2 டாக்டர் 2 நர்ஸ் போலி. நீங்க எல்லாம் உங்களுக்கு கோட்டை விட்டுருக்கீங்க. சார், குட் மார்னிங் சார். நர்ஸ், நான் செந்தில் நர்சிங் ஹோம்ல இருந்து வரேன். அம்மா ஊசி போடலாமா? யாருடா நீ? டாக்டர் குண்டப்பா, MBBS, FRCS, FR, FPS லண்டன். ஏண்டா டாக்டர் குண்டப்பா, MBBS, FRCS, FR, FPS லண்டன். டாக்டர் குண்டப்பா, MBBS, லண்டன். டாக்டர் குண்டப்பா, MBBS, லண்டன். டாக்டர் குண்டப்பா, MBBS, லண்டன். டாக்டர் குண்டப்பா, MBBS, டாக்டர் குண்டப்பா, MBBS. என்ன மிஸ்டர் சின்ன சேதுபதி, வாட் ப்ராப்ளம்? நீங்க ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் தானே அனுப்பி வச்சீங்க. எஸ் எஸ். ஆனா இங்க 4 டாக்டர் 4 நர்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. ஹவ்? அதுல ஒரு டாக்டர் நர்ஸ பிடிச்சு வச்சிருக்கேன். வேர்? அடியில குனிஞ்சு பாருங்க. வாட் மிஸ்டர் குண்டப்பா, வாட் ப்ராப்ளம்? யோ ஒட்டகுத்தா, நீ மாச்சு உன் வேலையுமாச்சு. சே, ஒரு சின்ன ஊசி போடலாமான்னு கேட்டதுக்கு ஆளுக்கு ஆள் அடிக்கிறாங்க. போலி டாக்டரையும் நர்ஸையும் விட்டாங்க. என்னையும் நிஜ நர்ஸையும் இந்த கதிக்கு ஆளாகிட்டாங்க. வேர் இஸ் மை நர்ஸ்? எனக்கு எந்த கதினா அவன் எந்த கதியில இருக்கிறாளோ நீயே போய் பாரு. யோ, நீ போகாதியா, உன் பொண்டாட்டி அனுப்பி பாரு. ஓகே ஓகே. எனக்காக துண்டு கொடுத்தாங்க. அவரையா? துண்டு இல்லையா, கவுத்த. வா இங்க உட்கார். என்ன சாப்பிடுற? பழா புட்டு, கருவாட்டு குழம்பு, சிங்கிள் டீ. அதெல்லாம் இங்க கிடைக்காது, நான் உடனே ஆர்டர் பண்றேன். 2 ஐஸ் வாட்டர் கொண்டு வாயா. ஐஸ் வாட்டர் ஃப்ரீயா தர்றோம். காசு கொடுத்து என்ன சாப்பிட போறீங்க? சொல்றத கொண்டு வாயா.
உங்களுக்கு என்ன சார் வேணும்? 2 ஐஸ் வாட்டரை கொண்டு வா. உங்களுக்குமா? ஐஸ் வாட்டருக்கு அப்புறம் என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டப்பா, ஐஸ் வாட்டர் ஃப்ரீ தானே? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த புக்கை படிச்சதுக்கு ஏதாவது காசு தரணுமா? இல்ல சார். அப்ப இதை வச்சுக்க, நான் வரேன். உமா பாலவா. என்னடா அது? வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐஸ் வாட்டர். யோ சார் அங்க போறாங்க. பின்தொடறீங்க? நீங்க எங்களை கட்டி போட்டு ரோஜா தீ வைக்க போறீங்க? நீங்க உண்மையிலேயே டாக்டர் நர்ஸ் மாதிரி இருந்தா உங்ககிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். யார் நீ? சொல்லு சொல்லு. நீ யாரு? உன் கூட வந்தவன் யாரு? சொல்லு. உனக்கு ரோஜா தீவுக்கு என்ன சம்பந்தம்? எங்களையும் கட்டி போட்டுட்டு போன சொல்லு. சொல்ல மாட்டேன். நீங்க ஏன் மார்வேஷத்துல ரோஜா தீவுக்கு போனீங்க? நீங்க ஏன் அங்க போனீங்க? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லிடுறேன். அவர் யாரு தெரியுமா? என்ன தெரியல. நான் தான் வாசு. வாசுவா? இளையராணி, உங்களை பத்தின ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கத்தான் நான் பேயா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஓ ஜீசஸ். அப்போ நீங்களும் நல்லவங்க தானா? வாயம் பின்னாடி. இன்ஸ்பெக்டர், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த திருட்டு மொழி முழிச்சிட்டு இருந்த கேழ டாக்டர் நர்ஸ் யாருன்னு தெரியலையே. அந்த பையன் பார்த்தா ஏதாவது தகவல் தெரியுமா? எந்த பையன்? அந்த டாக்டர் ஒரு பையன் விட்டுட்டாரா. சின்ன சேதுபதி சம்சாரம் கையில கொடுத்தாங்க. அது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு ரூம்லயே வச்சுட்டேன். மட சாம்பிராணி, இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. இன்ஸ்பெக்டர், ஒருவேளை அந்த பையன் பார்த்தா ஏதாவது தகவல் கிடைக்குமா? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என்னமோ இந்த ஹேண்ட்பேக்ல இருக்கிற அட்ரஸுக்கு போனா பெரிய சேதுபதி ஐயாவை பத்தி ஏதாவது தடயம் கிடைக்கும்னு தோணுது. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பத்திரிகை எழுத்தரும் அவர் பொண்டாட்டியும் ஏன் ரோஜா தீவுக்கு வரணும்? நீங்க அவங்கள பாக்கல சார், அதான் உங்களுக்கு சந்தேகம் வரல. நாங்க பார்த்தோம், திருட்டு மொழி முழிச்சாங்க. சார், அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ஸ்ரீரங்கம் போலாம் சார். நீங்க சொல்றது சரி. இன்னைக்கு சாயந்தரமே நாம ஸ்ரீரங்கம் போவோம். என்ன பாவி பொம்பளையோ நான். இத்தனை சாமானையும் அந்த பங்களாவில யாருக்கும் தெரியாம லபக்கு லபக்குன்னு டாக்டர் பேக்ல எடுத்து வச்சேன்.
ஆனா என் கைப்பைய கோட்டை விட்டுட்டேனே. என்ன பாப்பா நீ சாதாரண கைப்பை தானே, அதுக்கு போய் ஏன் அழற? என்ன நீங்க? அந்த பையன் நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சீதனமா கொடுத்தது. வாங்கின அன்னைக்கே தூக்கி எறிகிற மாதிரி தான் இருந்தது அந்த பைய. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் அந்த பைய பார்த்து வேடிக்கையா சிரிக்கல, அதுக்கு நீ சொத்தே போன மாதிரி அழுவுற. உங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அதோட வேலை. அந்த காலத்துல எங்க அப்பா 4 ரூபாய் கொடுத்து வாங்கினாரு. இந்த பாருமா பாப்பா, இந்த கேஸ நாம கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டா கவர்மெண்ட் நமக்கு அவார்டு கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு அதே மாதிரி வசந்ததா ஒரு 4 ரூபாய்க்கு பை வாங்கி கொடுத்துறேன், நீ அழுவாத. அவார்டு தருவாங்களா? கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பாப்பா துப்பு தொலைக்கிட்டேன். துப்புன்னு எழுதிருக்காதுல? ஆமா. எங்க? இது பாத்தியா, 3 பெட்ரோல் பங்கான ரசீது. 3 பெட்ரோல் பங்கும் மெட்ராஸ்ல தான் இருக்கு. வாங்கம்மா. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பொம்பளை சிஐடி, ரகசிய போலீஸ் அதிகாரி. இது உங்க பங்க் ரசீது தானே? ஆமாமா. யாருடைய காருக்கு பெட்ரோல் போட்டீங்க? அதை எப்படிமா சொல்ல முடியும்? ஒரு நாளைக்கு 100 கார் இந்த பங்குக்கு வருது. அவ்வளவு காருக்கும் பெட்ரோல் போடுறோம். அவ்வளவு கார் நம்பரையும் இதுல எழுதுறோமா? யோ, கேட்ட கேள்விக்கு மரியாதையா ரசீத பார்த்து பதில் சொல்லணும். இல்ல நான் எங்க சின்ன பையன் போலீஸ் அதிகாரியை கூப்பிட வேண்டியது. ஐயோ, யாரோட காருன்னு போட்டோ கூட இல்லையே, வெறும் நம்பர் தானே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியலையம்மா. நான் இப்படி எல்லாம் கேட்டா நீ பயப்பட மாட்டேன். நான் எங்க ஆபீசரே கூப்பிடுறேன். ஆபீசர், ஆபீசர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த ஆள் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன ஐயா, உன்னுடைய பெட்ரோல் பங்க பூட்டி நான் சீல் வைக்கணுமா? யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆபீசர்னா இவன் என் கீழ வேலை செய்யறான். ஐயா, இன்கம் டாக்ஸ் இல்ல, போலீஸ் ஆபீசர்னு சொல்லிருக்கேன். நான் உன்னை இன்கம் டாக்ஸ் தான சொல்ல சொன்னேன். இல்லையே, நீங்க போலீஸ் தான் சொல்ல சொன்னீங்க. என்ன பாப்பா, நான் உன்னை இன்கம் டாக்ஸ் தான் சொல்ல சொன்னேன். இல்ல சின்ன பையா, போலீஸ் தான் சொல்ல சொன்னீங்க. அப்படியா? யாரா இருந்தா என்ன, போலீஸா இருந்தானே இன்கம் டாக்ஸா இருந்தானே, இந்த ஆள் வெண்டுக்கு பயப்பட வேண்டியதானே? இவர் இன்கம் டாக்ஸ், நான் போலீஸ். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இது யாருடைய கார்? அதாவது இந்த பெட்ரோல் ரசீதுக்குண்டான காருக்கு யார் சொந்தக்காரன்னு கேக்குறீங்க? அவ்வளவுதானே? மாயாண்டி. விச் மாயாண்டி? மாயாண்டி, கம் ஹியர். ஐயா, கண்ட வந்தது. குண்டரை காணோம். ஐயோ, குண்டை. பாப்பா, இந்த ரோடுக்கு ஓடி போயிடலாம். வேண்டாம் வேண்டாம், இந்த பக்கம் ஓடலாம். வேண்டாம் பாப்பா, இந்த ரோடுக்கு ஓடி போயிடலாம். வேண்டாம் சின்ன பையா, இந்த பக்கம் ஓடுவா, அதான் ஈஸி. என்ன பாப்பா சொல்ற நீ? இந்த பக்கம் வடக்கு இல்லையா? வடக்கு சூளம் இருக்கே. ஐயோ தப்பு, இதான் வடக்கு, இங்கதான் சூளம் இருக்கு. சூரியனை பார்த்து இருக்கும் போது வலதுகை பக்கம் தெற்கு, இடதுகை பக்கம் வடக்கு இல்லையா? வடக்குதான் சூளம் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க சூரியனை பார்த்து நிக்கலையே. அப்படியா? சூரியன் எங்க இருக்கு? மேல. ஐயோ, பாப்பா இருக்கு வா. சின்ன பையா, ஐயோ சூளம் இருக்கு பாப்பா. சின்ன பையா, சூளம் இருக்கு பாப்பா. சின்ன பையா, ஐயோ சின்ன பையா, ஐயோ குண்டை என்ன தரதானே. சின்ன பையா, சின்ன பையா. ஒரு இடத்துல நின்று மூச்சு வாங்கிட்டு வாடா குண்டா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா. யாருமா நீங்க? உட்காந்து பேசுவோமா? உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. உன்கிட்ட சொல்றதுனால ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது யாரு? என் தம்பிமா. சொல்லலாமா? சொல்லலாம். என் பேரு பாப்பா, என் புருஷன் பேரு சின்ன பையன். நாங்க 2 பேரும் ஸ்ரீரங்கத்துல ஒரு குழந்தைங்க பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எங்க பத்திரிக்கை ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ஒரு குழந்தைய பெரிய மோசக்கார கும்பல் ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்குன்னு. அந்த குழந்தைய பத்தி துப்பு தளக்கிறதுக்காக நானும் என் புருஷனும் ரோஜா தீவுக்கு போனோம். இவர் யாரு?
முறுக்க போய் நறுக்கு நறுக்கு திங்கிறாரு, பயமா இருக்கே. எங்க அண்ணன் தாமா, பயப்படாம சொல்லுங்க. சொல்லலாமா? தைரியமா சொல்லலாம். ரோஜா தீவுக்கு போனோமா, அங்கதான் எங்களுக்கு ஒரு துப்பு கிடைச்சது. அந்த குழந்தையோட அம்மாவை இந்த ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு. அவங்கள காப்பாத்துறதுக்காக நானும் என் புருஷனும் இந்த ஊருக்கு வந்தோம். வந்த இடத்துல பெட்ரோல் பங்க்ல தகராறு. ஒரு குண்டை எங்களை திறத்துனா, நானும் என் புருஷனும் பிரிஞ்சிட்டோம். இவர் யாரு? கலர் தானே குடிக்கிறாரு, அதுக்கே இப்படி முகமெல்லாம் வேர்க்குது. இவரும் எங்க அண்ணன் தாமா. நீங்க சொல்லுங்க. 3 பேருமே உங்க கூட பிறந்தவங்களா? அப்பா, இப்பதான் எனக்கு பயம் விட்டுச்சு. இத பாருங்க, நீங்க தான் எப்படியாவது என் புருஷனை கண்டுபிடிச்சு அந்த மோசக்கார கும்பலையும் பிடிச்சு கொடுக்கணும். நீங்க 3 பேரும் தான் நல்லா தடி தடியா இருக்கீங்களே, இந்த உதவி எனக்கு செய்யக்கூடாதா? ரவி, ரவி, என்னுடைய பாப்பா இங்க வந்தாள? போன மாசம் தான் சார் 2 பேரும் ஜோடியா போனீங்க. ஆமாம்பா, என்னுடைய போராத காலம். மெட்ராஸ்ல பாப்பா கெட்டு போயிட்டாப்பா. ஐயோ, இத்தனை வயசுக்கு மேல கெட்டு போயிட்டாங்க. யார் சார் அவங்களை கெடுத்து அயோக்கியம்? கெட்டு போயிட்டான்னா காணாம போயிட்டான்னு அர்த்தம்டா, அறிவு கெட்டவனே. பத்திரிகா ஆபீஸ்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நீங்க இல்லாமலே ரொம்ப நல்லா நடக்குது சார். பல்லுகளை காய்ச்சிடுவேன். வணக்கம். வணக்கம். யாருமே நீ? யாரு நீ? என் ஆபீஸுக்கு வந்துட்டு என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? நீ யாரியா? ரோஜா தீவுல டாக்டர் வேஷம் போட்டு எங்க 2 பேரும் ஏமாத்திட்டு போனது இந்த ஆள் தான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? சார், என் பொண்டாட்டியை காணும் சார். நான் நடந்ததை எல்லாம் சொல்லிடுறேன் சார். எப்படியாவது என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இதுதான் சார் நடந்தது. அப்ப நாமெல்லாம் சண்டை போட வேண்டியவங்க இல்ல, ஒண்ணு சேர வேண்டியவங்க. வீட்டை சோதனை போடணும். என் வீட்டை சோதனை போட நீ யாரா? இவன் இந்த பக்கம் இவன் அடிக்க போயிட்டான், இவர் இந்த பக்கம் அவன் அடிக்க போயிட்டாரு. நமக்கு அடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையே. என்ன என்ன இங்க கலாட்டா? அடாடாடாடா, நமக்கு பையன் போன நான் எடுக்கிறேன். போன எடுக்க கூட உரிமை இல்லையா? இவங்களே அடிச்சாங்க, அடிக்கவே விடாது. ஹலோ ஹலோ, நான் முனியாண்டி பேசுறேன். நான் சின்ன சேதுபதி பேசுறேன். ஐயோ, என் குரலே பேசுறானே அவன். பஸ் ஐயோ, வாங்கிடு, பஸ் ஐயோ. வாங்கிடு. முனியாண்டி, முனியாண்டி, ஹலோ, நான் முனியாண்டி பேசுறேன். நமக்கு பின்னாடி எனக்கு தெரியப்படும். உங்க உத்தரவுப்படியே இன்னைக்கே இந்த இடத்தை காலி பண்ணிருக்கோம். எங்க தங்கியிருக்கோங்கிறத பத்தி பின்னாடி தகவல் சொல்றோம். சின்ன சேதுபதி தான் டெலிபோன் பண்ணினாரு இந்த முனியாண்டிக்கு. இந்த இடத்தை உடனே காலி பண்ண சொன்னாரு. நானும் சரின்னுட்டேன். இவங்களையும் இவங்க கூட்டத்தையும் நாம உடனே போலீஸ்ல ஒப்படைக்கிறோம். இவங்க கிட்ட இருந்து தகவல் வர சொல்லி சின்ன சேதுபதி காத்துக்கிட்டே இருக்கட்டும். போலீஸ்காரங்க மூலம் குறுக்கு வழியிலையும் வேலை செய்யுங்கிறது கரெக்டா போச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்? குழந்தைய பார்க்கணும்னு உமா ஹோட்டல்ல ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கோம்.
முதல்ல நம்ம ஹோட்டலுக்கு போறோம், அங்க போய் என்ன செய்யறது யோசிப்போம். அப்போ உங்களோட அடுத்த பிளான் என்ன சார்? பாஸ், நம்ம சின்ன பையன் சாரோட காணாம போனாங்களே மெட்ராஸ்ல, அவங்க அந்த சின்ன சேதுபதியோட ஆட்கள் கிட்ட தான் மாட்டி இருக்கணும்னு நமக்கு சந்தேகம் வருது. அதே குரூப் தான் மெட்ராஸ்ல பெரிய சேதுபதியை அவங்க வைஃபையும் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கணும். ஆனா எங்க அடைச்சு வச்சிருக்காங்க, எப்படி? எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பொண்டாட்டி மெட்ராஸ்ல எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காளோ அதே இடத்துலதான் பெரிய சேதுபதி அவர் மாட்டி இருக்கணும். முதலிரவு அன்னைக்கு என் பொண்டாட்டியை பார்த்து நான் ஒரு பாட்டு பாடினேன். அந்த ஏரியாவில போய் நான் அந்த பாட்டை பாடினா என் பொண்டாட்டி கண்டிப்பா பதில் பாட்டு பாடுவான். வேண்டாம், நீங்க பாடினா கன்றாவியா இருக்கும், பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. உமா, உங்க குடும்பத்துல அந்த மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா?
மெழுகினால் உருகுது உன்னாலே உன்னை அழைத்தேனே குரல் கொடுத்தேனே அம்மா நீ கண்ணா மூச்சி ஆடிடலாமா அன்பு முகம் காணாமல் நான் வாடிடலாமா ஒரு மனம் மெழுகினால் உருகுது உன்னாலே உன்னை அழைத்தேனே குரல் கொடுத்தேனே பாருமா, உங்க அம்மா எந்த நிலைமையில இருக்காங்களோ அதனாலதான் நீ பாடத்துக்கு அவங்களால பதில் பாட்டு பாட முடியல. ஆனா நான் பாட்டு பாடினா எந்த நிலைமையில இருந்தாலும் சரி என் பாப்பா பதில் பாட்டு பாடாம இருக்கவே மாட்டா. அது சரி, உங்களுக்கு பாட தெரியணுமே. யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் பாடுறதா என் பாப்பாவுக்கு பாட்டு. வா 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 சுகுமாரி, வா 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 சுகுமாரி, மலர்முகனாரி மதன குமாரி, நளின சிங்காரி நடையலங்காரி, தையல் மீது மிக மையலாகினேன் தனி 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 தப தனி தப, தையல் மீது வைத்த வெண்ணையாகினேன் தனி 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 தப தனி தப, தையல் மீது மிக மையலாகினேன் மையல் மீது வைத்த வெண்ணையாகினேன். வா 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 சுகுமாரி. வந்தேன் வந்தேன் சுகுமாரா, வந்தேன் வந்தேன் சுகுமாரா, அம்புஜ வதனா அழகிய மதனா, பங்கஜ நயனா பல்லக சயனா, எல்லை மீறுதொரு விரகதாபமே தனி 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 சனிதப சனிதப, தொல்லையான இளம் பருவ காலமே தனி 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 சனிதப சனிதப, எல்லை மீறுதொரு விரகதாபமே தொல்லையான இளம் பருவ காலமே. வந்தேன் வந்தேன் சுகுமாரா. எஜமானியம்மா, இங்கயா இருக்கீங்க? போங்க டாக்டர். நீயா? நானா நானா தேனினிமணி, உங்க தேவகானத்தை என் காது குளிர கேட்டேனே. இந்த கொடியை அறக்கிறதிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டீர்களா? நானா நானா. சின்ன பசங்களுக்கு கதை சொல்ற மாதிரி கத்துறீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை மாடி ஏறி வந்திருக்கேன். தலைந்தான். நான் உன் ஆளு. என்ன சொன்ன? ஏன் ஆளா? சின்ன பையனோட ஆளு. ஓ, என் நாதனுடைய ஆளா? ஆஞ்சநேயா, அடையாள மோதிரம் கொண்டு வந்திருக்கிறாயா? என்ன வாளை தேடுகிறாயா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டை சோதனை போடணும்.
இங்க என்னையும் என் தம்பியும் தவிர வேற யாரும் இல்ல. அப்படியா? அத நாங்க உள்ள போய் சோதனை பண்ணி பாத்துக்கலாமா? எங்க வீட்டை சோதனை பண்ண நீ யாரியா? சார், நீ வரீங்க. சார், 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 நாங்க படிக்கிற புஸ்தகம். நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் யாரும் இல்ல சார். நாம இந்த காலனி ஃபுல்லாவே சோதனை பண்ணியாச்சு. அப்போ ஆட்டோ எங்க வந்துச்சு? என்ன சார் அக்கிரமம் இது? நீங்க போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அதுக்காக இந்த மாதிரி கௌரவமான குடும்பங்கள் இருக்கிற இடத்துல புகுந்து கலாட்டா பண்றது அவ்வளவு நல்லா இல்ல சார். பாவம், இந்த அரியா பொண்ணு ரொம்ப நாளா தம்பியோட இங்கே இருக்குது. இதோட அண்ணன் எங்கேயோ மரக்காணத்துல மரக்கடையில வேலை செய்யறாரு. மாசம் 10ஆம் தேதி தான் அவர் இங்க வருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்நியாட்கள் யாரும் இங்க இல்ல சார். அதத்தான் நாங்க அவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். புஸ்தகம் படிக்கிற புஸ்தகம் ஆடுது. அம்மா, நான்தாம்மா. உமாமா, ஞாபகம் இருக்காமா? நான்தான். என்ன தெரியல? நல்லா இருக்கீங்களாமா? சொல்லுங்கம்மா, நான் தான் உங்க மக. என்ன கூட ஞாபகம் இல்லையாமா? ஐயோ நாதா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எல்லோரும் என்ன பார்க்கிறீர்கள் மேலே? நாதா, பாப்பா, நாதா, பாப்பா, நாதா. பாப்பா, உன் பாட்டை கேட்ட வெறியில எப்படியோ மேல ஏறிட்டேன். ஒரு வேகத்துல எப்படி இறங்குறதுன்னு தெரியல. ஐயோ, நீங்க குதிங்க, நான் பிடிச்சுக்கிறேன். அம்மா நீ கண்ணா மூச்சி ஆடிடலாமா? அன்பு முகம் காணாமல் நான் வாடிடலாமா? மனம் மெழுகின உருகுது உன்னாலே, உன்னை அழைத்தேனே, குரல் கொடுத்தேன். தாகமே உண்டானதே, திண்டாடுதே மனமே, உன்னை தொடதாகமே உண்டானதே, திண்டாடுதே மனமே. எந்தேகமே உம்மிடையே திரீரி நீ வா வா வா, உன்னை தொடதாகமே உண்டானதே, திண்டாடுதே மனமே.
நெஞ்சு துடிக்குதடி உடல் வெந்து கொதிக்குதடி உந்தன் சின்னமணி இதழ் நித்தம் குளித்திட தந்திடு பச்சை கொடி எந்தன் மடி மீது துள்ளி வந்து கொடியேறு அந்த மன்மத மந்திர வீதம் முழுவதும் சொல்லி விளையாடு மல்லிகை கூந்தலை மெல்ல தரையினில் பஞ்சனை போடடியோ மங்கள நேரத்தில் சங்கம காலத்தில் தாகமே உண்டானதே திண்டாடுதே மனமே என் தேகமே உன்னிடையே தேரேறி நீ வா 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 உன்னை தொடதாகமே உண்டானதே திண்டாடுதே மனமே அந்தி வரும் பொழுது நீ காணும் வண்ண கனவு இந்த சந்தன மேனிக்குள் செந்தணல் ஊற்றுக்கள் ஊரும் பல இரவு கொஞ்சம் இளமையிலே வரும் கோலமிளமையிலே வண்டு முத்திரை வைத்திட அத்தனை பூக்களும் ஏங்கும் தனிமையிலே முத்து குளிக்கையில் தங்க மணிக்கரம் என்னை சிறையிடுமோ நாணமோ கோணமோ இந்த இளங்கோயில் உன்னை தழுவிட தாகமே உண்டானதே திண்டாடுதே மனமே உன்னை தொடதாகமே உண்டானதே திண்டாடுதே மனமே தேகமே உன்னிடையே தேரேறி நீ வா 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 ஆபத்து நோக்கி போற அவங்களுக்கு நீதான் பக்கபலமா இருக்கணும். பெரிய சேதுபதியை கண்டுபிடிக்க வழிகாட்டியாவும் இருக்கணும். என்னையும் என் புருஷன் துணையாவும் இருக்கணும். உன்னை நம்பித்தான் இந்த குப்பத்துல வெளிமேல் வழி வச்சு இல்ல வழி இது இல்ல எது மேலயோ எதையோ வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன். நீ இங்கதானே இருப்ப. அப்பப்ப தோன்றப்ப வந்து வேண்டிக்கிறேன். நீயும் ஜாக்கிரதையா இரு. ஏமாந்தினா உன்னையும் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான். வரட்டுமா? டாடா. சங்கிலி கருப்பா, நான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் நினைக்கிறவரையே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நான் ஒரு நாள் பூரா உன் கோயிலையே சுத்துவேன். அக்கா அக்கா, நீ யார மனசுல நினைச்சிட்டு இருக்க? போடி. மேனேஜர் இருக்காரா? உள்ள இருக்காரு. பார்க்கலாமா? போய் பாருங்க. நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். அனுப்பிச்சிடுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ சார்? நாளைக்கு உங்க டிராவல் ஏஜென்சி மூலமா ரோஜா தீவை சுத்தி பார்க்க சில வெளிநாட்டுக்காரங்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, எதையுமே நாங்க வித்தியாசமா தான் செய்வோம். முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ரோஜா தீவை சுத்தி பார்க்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம். வெரி குட். எனக்கு தெரிஞ்ச 3 ஆப்பிரிக்கன்ஸ் அந்த குரூப்ல சேர்த்துக்க முடியுமா? கண்டிப்பா. அதை விட முக்கியம், அந்த குரூப்புக்கு லீடரா நான் போகணும். அது எப்படி சார் முடியும்? அதுக்காகத்தானே எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதனால உங்க டிராவல் ஏஜென்சிக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வராது. இது போலீஸ் டிபார்ட்மெண்டோட ரெக்வெஸ்ட். ஓகே சார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுதான் ரோசா தீவினுடைய தர்பார் ஹால். நீங்க தமிழ்ல பேசினா யாருக்கும் புரியாது. I'm sorry. Ladies and gentlemen, I extend a warm welcome to you all. I want you all to enjoy your visit to this island. And so, to start with, come on. வணக்கம். நமஸ்தே. வணக்கம். நான்
தமிழ்நாட்டுக்கு வந்து 15 நாள் ஆச்சு. பரவாயில்லையே, 15 நாள்ல இவ்வளவு பிரமாதமா தமிழ் பேசுறீங்களே. அவருக்கு தமிழ் மொழி மேல அவ்வளவு ஆர்வம். எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் அதை தமிழ்ல சொல்ல சொல்லி குறிச்சு வச்சுக்குவாரு. சொந்த பாட்டு. இதுதான் எனக்கு புரியல, என்ன சொல்றாரு? இந்த 15 நாள்ல இவர் போய் பார்த்த இடங்கள், பேசின வார்த்தைகள், சாப்பிட்ட சாப்பாடு வகையறாக்கள் இதையெல்லாம் வச்சு தமிழ்நாட்டுல அங்கங்க சினிமா பாட்டு உலவுது இல்ல, அதுல நல்லதொரு டியூனை தேடி பிடிச்சு ஒரு பாட்டு செட்டப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாடுங்க. நோ. நான் பாட்டு பாடினா, டான்ஸ் ஆடினா தமிழ்நாட்டு ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் எழுதினா ஒத்துக்குவாங்க. அதனால நான் பாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் தனியா ஆள் வச்சுக்கிறேன். நான் புகையரா பாடுவேன், அவங்க பாட்டு பாடுவாங்க. ஓகே? புரியாத பாஷையில தொகையாரா பாடாத, புரிஞ்ச பாஷையில ஏதாவது பாடு. டிங்கு டங்கட டிங்கு டங்கட டிங்கு டங்கட டொய், ஏ டிங்கு டங்கட டிங்கு டங்கட டிங்கு டங்கட டொய். ஹேய் 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 தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா, அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா. தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா, அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா. கட்டிக்கிடவா கொத்த மல்லியே, ஒட்டிக்கிடவா கோசு மல்லியே. அல்டாப்பு நீ பண்ணுறே, அட புல் சப்பு நான் வைக்கிறேன். தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா, அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா. வெங்காய பஜ்ஜி வடை, வேக வச்ச கார வடை. ஐசல்லக்கா ஐசல்லக்கா. இனிக்கிற ஹனி நானே, இனி ஒரு தடையும். ஆத்தூரு ஆமவட சாத்தூரு கீரவட. ஐசல்லக்கா ஐசல்லக்கா. உரைக்கிற மிளகாயே உனை தொட வரப்போ. சும்மா நீ பாக்குறேன் ஜாங்கிரி, கண்ணாலே திங்கிரி பாப்பி. கொஞ்சம் சிறுசு சிறுசு ஏடி ரொம்ப புதுசு புதுசு ஆட வந்த எழசு எழசு தாண்டவில்லை மனசு மனசு. ஜாலி நமக்கு வேலை எதுக்கு, பாவை எனக்கு பருவம் இருக்கு. தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா, அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா. தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா, அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா. கட்டிக்கிடவா கொத்த மல்லியே, ஒட்டிக்கிடவா கோசு மல்லியே. அல்டாப்பு நீ பண்ணுறே, அட புல் சாப்பு நான் வைக்கிறேன். தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா, அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா. எங்கூரு ஆப்பிரிக்கா, என் பேரு கத்தரிக்கா. ஐசல்லக்கா ஐசல்லக்கா. இடைவெளி வரலாமா, இது புது மெரினா. என் பாட்டு மேடையிலே எல்லாரும் போதையிலே. ஐசல்லக்கா ஐசல்லக்கா. தோட தோட சுகந்தா, இது புது சிகனா. மன்னாரு பாக்குறா ஜடையா, 90 பூசுறே பாரியா. ஒன்னே வந்து
வருஷ வருஷ வயசு வயசு தினுசு தினுசு பழுது பழுது மேளம் இருக்கு தாளம் இருக்கு காளை இருக்கு கவலை இருக்கு தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா ஏ தொட்டுக்கோ பட்டுக்கோ ஜி பூம்பா அட கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஜி பூம்பா கட்டிக்கிடவா பத்த மல்லியே ஒட்டிக்கிடவா பௌசு மல்லியே அல்டாப்பு நீ பண்ணுறே அட புல் ஸ்டாப்பு நான் வைக்கிறேன் லாலலா 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 சின்ன சேதுபதி, நாம 2 பேரும் இப்போ நெருங்கிய நண்பர்களாயிட்டோம். இனிமே உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைக்க கூடாது. நமக்கு கொஞ்சம் பொம்பாள வீக்னஸ் உண்டு. நான் கூட ஒரு உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். நாம 2 பேரும் ஒரே ஜாதி. இவங்க எல்லாம் எதுக்காக இந்த பேலஸ்குள்ள விட்டுருக்கேன் தெரியுமா? ஏதாவது ஒரு அழகான மேல்நாட்டு பெண்ணா செட்டப் பண்ணுங்கிறதுக்காக தான். வந்திருக்கிற குரூப்ல ஏதாவது பொண்ணு உங்களுக்கு பிடிச்சதா? பாட்டு பாடினால ஒரு பொண்ணு, கட்டையா குட்டையா, அவளை எனக்கு செட்டப் பண்ண முடியுமா? நம்ம டேஸ்டே வேற. நமக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. இருந்தாலும் உங்களுக்காக நான் முயற்சி பண்றேன். போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லிட்டு போங்க. யாருமா நீ? குரூப்போட வந்திருக்கியா? இந்த ரூம்ல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. நோயாளி நான் தான் இருக்கேன். என்னமா அப்படி பாக்குற? நான் பேசுற பாஷை புரியலையா? சித்தி, நான் தான் சித்தி. உமா 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 என்னம்மா இந்த கோலத்துல இருக்க? ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்காக பயந்துட்டு இருக்கேன் சித்தி. சித்தப்பா என்ன நாயை அலைய விட்டுட்டாரு. அவரு கண்ணு கடையாளம் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த மாறு வேஷத்துல இருக்கேன். அப்பா ஒரு இடத்துல அடிச்சு வச்சிருக்காரு, அம்மா ஒரு இடத்துல, ரமா ஒரு இடத்துல. அம்மாவையும் ரமாவையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அப்பா இருக்கிற இடத்துல தெரியல சித்தி. நான் கண்டுபிடிச்சிட்டோமா? எங்க அவங்க பேசும்போது சாடு மாடையா என் காதுல விழுந்துச்சு. உங்க அப்பாவை மதுரையில எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க. மதுரையில எந்த இடத்துல? மதுரைன்னு தாமா தெரியும், ஆனா இருக்கிற இடம் எல்லாம் தெரியாது. நீ பாக்குற மாதிரி இந்த ரூம்ல ஒண்ணு இல்ல. போமா, இந்த கண்ணாடி தான் இருக்கு. இந்த கண்ணாடி தான் இருக்கு. ஆஷா மோஷி ஷீகா ஷீகா ஷீமா ஷீமா ஷீயா. ஆமா ஆஷிமா ஷீயா. நீ போ நீ போ. இந்த ரூம்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டேல. போமா நீ. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போமானா போமா போ. There is nothing special in this room except a sick patient. She is my servant. Oh, servant? Indian servant? Hashimoshi kana manchi? Oh. Come on, come on.
கம் ஆன். உமா, நீ இங்கே இருக்க. மிஸ்டர் விக்டர் சோலமன், நீங்க என் பின்னாடி வாங்க. மிஸ்டர் சேத்து பாத்தி. என் பேர் தானே சொல்றாரு? கிட்டத்தட்ட. மிஸ்டர் சின்ன சேத்து பாத்தி உன் ஆசை டிராவல் ஏஜென்ட் சொன்ன. மிஸ் டொமாட்டோ டெங்கு மராட்டா. டொமாட்டோ டொங்கு மராட்டாவா? நீங்க ஆசைப்பட்ட பொண்ணோட பேரு மிஸ் டொமாட்டோ டெங்கு மராட்டாவோட அம்மாவோட புருஷன். அதுவும் இல்ல, அதுக்கு நான் அப்பனும் இல்ல. ஆனா அது அம்மாவோட புருஷன் தான். நீ உறவு முறையை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ உனக்கு வேங்கிறது டொமாட்டோ டெங்கு மராட்டாவா இல்ல அவ அம்மாவா? டொமாட்டோ டொங்கு மராட்டா தான். எடுத்துக்கோ. தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். ஊர்ல வேண்டாம். என் ஊர்க்காரன் என் மூஞ்சி மேலே காரி துப்புவான். அதனால நாளைக்கு இந்த குரூப் மதுரைக்கு போகுது. மதுரைக்கு அப்புறம் நாய்க்கடி. நாய்க்கடி இல்ல, தேக்கடி. தேளுக்கடி. அந்த தேளுக்கடிக்கு குரூப் போகுது. நானும் போறேன். ஆனா டெங்கு மராட்டா போகல. அவன் மதுரையில இருக்கிறா. நீ மதுரைக்கு வர அவளை எடுத்துக்கிறேன். ரொம்ப ஒரு அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. அப்பா இல்ல, அம்மாவோட புருஷன். ஏதோ ஒண்ணு. மதுரையில எந்த இடத்துல தங்கி இருக்கீங்க? நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வச்சுக்க. என் ஊர்க்காரன் என் மூல காரி துப்புவான். அவர்கிட்ட வாங்கிக்கிறது. என் டிரைவர் இருக்காரு, வெள்ள யூனிஃபார்ம் போட்டிருப்பான், கபாலின்னு பேரு. அவங்கிட்ட வாங்கிக்கோ. பாலி. ஓ, என்னையா பாடலாசிரியரே, மாளிகை சுத்தி பார்த்தாச்சா? இந்த மாதிரி கைய கால ஆட்டி பேசினா நரம்பா கட் பண்ணிடுவேன். நான் யாருன்னு தெரியுமா? ஆப்பிரிக்கா அரப்லேடு. கேள்விப்பட்டிருக்கிறியா நீ? பெரிய சேத்துப்பத்தி ஐயாவை தீத்து கட்ட சின்ன சேத்துப்பத்தி நான் ஆப்பிரிக்காவில இருந்து வரவினார். நீ பெரிய சேத்துப்பத்தியோட மதுரை விலாசத்தை கொடு. இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒண்ணு சொல்லலன்னா செவுத்துல போய் முட்டிக்கோ. நீ பெரிய சேத்துப்பத்தியோட மதுரை விலாசத்தை கொடு. நான் உன்னை நம்ப மாட்டேன். நம்பாதனால தான் நீ டிரைவராவே இருக்கிற. சின்ன சேத்துப்பத்தியை கேட்கலாமா? கேட்கலாமா? நீ தொப்பி எடு. மாட்டேன். நீ எடியா? நீ எடு. நீ எடியா? நீ எடு. நீ எடியா? சின்ன சேத்துப்பத்தி தான் எடுப்பேன். அதுல பாருங்க, அதுல ஒரு முக்கியமான விஷயம். உனக்கு டொமாட்டோ டொங்கு மராட்டா கிடையாது. கிட்ட ஏன் கோச்சுக்கிறீங்க? ஓ அசிஸ்டன்ட் மதுரை விலாசம் தரமாட்டேங்கிறான். கொடுத்து தொலையட்டா. அதுல விஷயம் இருக்கு, கொடுத்துருவா. கொடுப்பானா? அப்போ டொங்கு மராட்டா உண்டு. இது மாதிரி அடிக்குது போய். எங்கே வேணும்? மதுரையில. நம்புறியா? வா. அப்பா, இப்பவாவது என்ன நம்புறியா நீ? தொப்பி எடுத்து குச்சியில மாட்டு. ஒரு பேப்பரை எடுத்துக்கோ. அதுல பெரிய சேதுபதியோட மதுரை விலாசத்தை எழுதி கொடு. எழுதி கொடு. 1 2 3 4 5 6 7 8 9. என்ன தெரியுமா? எண்ணி பழகிக்கோ. எதுக்கியா? பெரிய சேதுபதியை கொலை பண்ணிட்டா சின்ன சேதுபதிக்கு சொத்து வராது. அதுல உனக்கு பங்கு வராது. பணத்தை என்ன வேணா நீ? அதுக்குதான். 1 2 3 4 5 6 7 8 9. அது நீ. சேதுபதி, எங்க குரூப்புக்கு உங்க மாளிகையை சுத்தி காமிச்சதுக்கும் நீங்க கொடுத்த பார்ட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். It's my Come on, pleasure. let us go. ஹலோ. என்னம்மா இது, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ வாசுவ காண சார். இது பாருமா, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்தினதா சரித்திரம் இருக்கு. ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தினதா சரித்திரமே கிடையாது. அவன் இந்த பங்களாவிலேயே பிறந்து வளர்ந்தவன். அவன் எப்படியாவது வந்துருவான். என்னவா நீங்களா? வாசு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சின்ன பையன் சார் தந்திரமா பேசி எங்க அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. எங்க இருக்காரு? மதுரையில. வெரி குட் வெரி குட். ஆமா, என்னப்பா திடீர்னு இந்த மாளிகையில காணாம போட்ட? அத ஏன் சார் கேக்குறீங்க? அந்த டூப்ளிகேட்டுக்கு என் மேல ஆசை உண்டாயிடுச்சா? யாருக்கும் தெரியாம என்ன தனியா தள்ளிக்கிட்டு போய் அம்மா இருக்காங்க, வேண்டாங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல சொல்லுங்க. எஜமானி முன்னாடி அதெல்லாம் வேண்டாங்க.
எஜமானியே வேற வழி இல்லாம ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன். சும்மா சொல்லுங்க. அந்த டூப் என்ன தள்ளிக்கிட்டு போய் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் முத்தம் கொடுக்காதே. அது இருக்கட்டும். நீங்க அவளுக்கு முத்தம் கொடுத்தீங்களா? அம்மா இல்லம்மா, முதல்ல அவருதா, அப்புறம் எதுக்கும் உதவிட்டு வேணேன் நானும், அப்புறம் பரஸ்பரம் 2 பேரும் ரூம்ல தனியா தானே இருக்கீங்கன்னு கேட்டா ஆமான்னு சின்ன சேதுபதிக்கு தெரியாம தனியா இங்க வரேன்னு சொல்லிருக்கா. நல்லா இருக்கா? ஓஹோ. இன்ஸ்பெக்டர் சார், நான் இவரோட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா இது? இந்த கேஸ் என்கிட்ட ஒப்படைச்ச அன்னில இருந்து உன்னை கண்ணை போல பாதுகாக்கிறேன். ஒரு பிரதருக்கும் மேல உன்னை கண்காணிக்கிறேன். இப்படி திடீர்னு என்ன ஒதுக்குற? நீங்களாவது பரவாயில்ல, உங்களுக்கு இது தொழில். என்ன எடுத்துக்கங்க. கண்டவங்கிட்ட உத வாங்கி மூஞ்சி வீங்கி தடவி கொடுக்க பாப்பா வேற பக்கத்துல இல்ல. என்னையும் இல்ல ஒதுக்குறா. எனக்கு இது அவசியமா? உங்க மேல இருக்கிற மரியாதைனாலதான் உங்க முன்னாடி சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்களே இப்படி தப்பா நினைக்கிறப்போ உங்க முன்னாடியே பேசுறேன். பேசு பேசு. நான் என்ன தப்பு பண்ணேன்? உமா, என்னம்மா இதெல்லாம்? பின்ன என்ன சார், இவருக்காக நான் ஒருத்தங்க காத்துட்டு இருக்கும்போது இவர் எப்படி இன்னொருத்துக்கு முத்தம் கொடுக்கலாம்? சின்ன பையன், இனிமே நான் இங்க இருந்தேன்னா அது என் உதயத்துக்கு மரியாதை இல்ல. நான் வரேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா அது என் வயசுக்கே மரியாதை இல்ல. இது காதல் புடி அடி. வசனி முடிஞ்ச மடி. உமான்னு சொல்லுங்க. உமான்னு சொல்லுங்க. எஜமானிமா, உமான்னு சொல்லுங்க. உமான்னு சொல்லுங்க. உமான்னு சொல்லுங்க. உமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. உமா, என்னடா அவங்கள கொண்டு அக்கறையில விட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு மனசு சரியில்லை, அதனால பார்ல போய் 4 மணி நேரம் நிம்மதியா தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அதுதான் இவ்வளவு லேட்டு. என்னடா சொல்ற? பின்ன என்னங்க, உங்களுக்காக நான் எத்தனை கொலை பண்ணி இருப்பேன். ஏன் மேல நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்காக்காரங்கிட்ட பெரிய சேதுபதியை திட்டு கட்டுற வேலை ஒப்படைச்சிட்டீங்களே. என்னடா என்ன உளர்ற? யாரு உளர்றது? மதுரை அட்ரஸ் நீங்க தானே கொடுக்க சொன்னீங்க. மதுரை அட்ரஸா? எந்த அட்ரஸ் நான் கொடுத்தேன்? பெரிய சேதுபதியை மறைச்சு வச்சிருக்கமே, காக்கா தப்பு. அந்த அட்ரஸ் தானே கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். ஓ, மதுரைங்கிற ஒரு பேரை வச்சு என்கிட்ட விளையாடிட்டாங்களா? பெரிய சேதுபதியை மதுரையில தான் மறைச்சு வச்சிருக்கோங்கிற உண்மையை யார் உங்ககிட்ட சொல்லிருக்க முடியும்? என்னடி சிரிக்கிற? இத்தனை நாள் நான் அழுதேன், நீங்க சிரிச்சீங்க. இனிமே நீங்க அழ போறீங்க, அத நினைச்சு சிரிச்சேன். என்னைக்குமே நீதி தாங்க ஜெயிக்கும். அநீதி ஜெயிக்கிறத மீனாட்சி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. எந்த மீனாட்சி? மதுரை மீனாட்சி.
மேடம், ரூம் நம்பர் 401ல யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியுங்களா? ரூம் பாய் க்ளீன் பண்ணுது. அப்ப அந்த ரூம்ல தங்கி இருந்தவங்க எல்லாம் அவங்களும் காலி பண்ணி போயாச்சு. இந்த வீட்டை சோதனை போடணும். யார் ராணி? வீட்டை சோதனை போடணுமா? என்ன கலாட்டா? நீ இந்த வீட்டை சேர்ந்தவனா? இல்ல, சும்மா சண்டையை வேடிக்கை பார்க்க வந்தியா? உனக்கு சண்டை போட தெரியுமா? தெரியாது. எனக்கு சண்டை போட ஒரு ஆள் கிடைச்சா நீ உங்க அப்பாவை போய் பாரு. சரி சார். அம்மா நீ கண்ணா மூச்சி ஆடிடலாமா? அன்பு முகம் காணாமல் நான் வாடிடலாமா? ஒரு மனம் மெழுகென உருகுது உன்னாலே, உன்னை அழைத்தேனே, குரல் கொடுத்தேன். நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கினே என்ன போட்டு போட அடிச்சுக்கிறேன். எனக்கும் வீரம் வந்துருச்சு. இந்த பிளாக் நான் பாத்துக்கிறேன். நான் ரெண்டு பேரையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரேன். நீ உமாவி அப்பாவி ரெடி பண்ணு. நாம உடனே ஊருக்கு புறப்படுறோம். ஓகே. இதுமா நாலா பக்கமும் நம்ம ஆளுங்க தேடி பார்த்தது வீணாகல. இங்க இருந்து 30 கிலோமீட்டர்ல பவளத்தீவனு ஒரு மீன் குப்பம். அங்கே பெரிய சேதுபதியா பொண்டாட்டியும் அவங்க குழந்தை ராமாவும் இருக்காங்க. இத பார்த்ததாக மாலுங்க சொன்னாங்க. பார்த்துட்டு சும்மா வந்தாங்க. அங்கே அவங்கள தீர்த்து கட்டுக்க மாட்டான். அது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அவளை பாதுகாக்க பெரிய மீனவ கும்பலே இருக்கான். சரி வா போலாம்.
நீங்களா? சங்கிலி கருப்பா, அவரோட எல்லா பொறுப்புகளும் தீர்ந்து போச்சு. உன் உத்தரவோட என் ஆசையை இன்னைக்கு தான் அவர்கிட்ட சொல்ல போறேன். பொன்னி, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்லைங்க. பொன்னி, உப்பு தின்ன ஜமீனுக்கு நான் நன்றி காட்ட எனக்கு நீ எவ்வளவோ ஒத்துழைச்ச. எனக்காக சாமி கிட்ட ஒன்னே ஒண்ணு வேண்டிக்கிறியா? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கும் உமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறோம். சார், நீங்க செஞ்ச உதவிய உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். உமா, நன்றி தெரிவிக்க இன்னும் நேரம் வரல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எத்தனையோ பொறுப்பு இருக்குது. அந்த பிளாக் பிடிச்சி உள்ள போடணும். அதை விட இந்த விக்டர் சாலமனுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. என்னது? உன் கல்யாண சாப்பாடு சாப்பிடணும். என்னம்மா, என்னாச்சு? சித்தப்பா, அக்கா வேட்டி விட போறாரு. ஐயோ பாப்பா, ஐயோ
இந்த வழக்கை தீர விசாரித்ததில் சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன சேதுபதி பல கொலைகள் செய்திருக்கிறார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. அவருக்கு உறுதுணையாக இருந்த கபாலிக்கும் இந்த கோர்ட் மரண தண்டனை விதிக்கிறது. சின்ன சேதுபதிக்கு உடந்தையாக இருந்த மாரப்பன், சகுலா, முனியாண்டி ஆகிய மூவருக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. விக்டர் சாலமன், வாசு, சின்ன பையன், பாப்பா ஆகியவர்களை அவர்களது கடமை உணர்ச்சிக்காக இந்த கோர்ட் பாராட்டுகிறது. நேரா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இங்க பார்க்கணும். நான் ஸ்மைல் ப்ளீஸ் நோன்னு சிரிப்பு நிறுத்தி. சிரிக்கணும், உதடு மட்டும். எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? சீக்கிரமா. ஹலோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா எடுங்க. ஹலோ, என்ன பண்றாங்க? சின்ன பையா, பையா, சின்ன பையா, சின்ன பையா, சின்ன பையா, சின்ன பையா.